பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா பிரச்சனை, நமக்கு என்ன செஞ்சாலும் ஒரு சமாதானம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நீங்கள் பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்க ஒரு இடத்துக்கு போனாக்கா ஒரு சமாதானம் கிடைக்கும்ட்டு அவங்க நினைக்குவாங்க. ஆனால் அந்த சமாதானம் ஒரு நொடி பொழுதில் காணாத போயிடுங்க. எப்படின்னாக்கா அந்த இடத்துல அவங்க வந்துட்ட உடனே அந்த சமாதானம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுங்க. ஆனால் நான் சொல்கிறவரை நீங்கள் நம்புனீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் காணாத ஒரு பெரிய அற்புதத்தையும் சரி, பெரிய சமாதானத்தை சரி அவர் தருவார். யாருன்னு கேட்டிங்கனாக்கா இயேசு கிறிஸ்து தாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்து கொள்ளும்ன்ட்டு வசனம் இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய மனசில் சமாதானம் இருக்குங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நாள் கணக்காக உழைக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய வீட்டிலே சரி, நீங்கள் இருக்கிற இடத்துலையும் சரி, உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புனீங்கன்னாக்கா உங்களுடைய இருதயங்களில் அதே போல் உங்கள் சிந்தனைகளிலையும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாருங்களாங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவங்களுக்கு சமாதி கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்முதல் அவர் சொல்லிட்டு போயிட்டார். என்னன்ட்டுனாக்கா, உலகத்தின் படி அல்ல, அவர் தர சமாதானமே வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் சமாதானம் கிடைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அந்த சமாதானம் நிலை நிற்காது. நீங்கள் இயேசு கிறிஸ்துட்ட வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய இருதயத்துலேயும் சரி, உங்களுடைய சிந்தையிலையும் சரி சமாதானம் வரும். நிறைய பேருக்கு இருதயத்தில் சிந்தை இருக்கும், ஆனால் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய வேலையினால், அவங்களுடைய ஃபேமிலினால், எதனால தான் இருக்கலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட எப்போவுமே மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக தான் இருக்குவாங்க. நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை மாறுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.